அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டியோட ரிசல்ட் பார்த்துட்டோம். ஸோ ரிசல்ட் பார்த்த பிறகு இப்போ உங்களுக்கு ஒரு என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம், ஜாயின் பண்ணலாமா, போகலாமா, வேணாமா, டிடி எடுக்கணுமா, டிடி எடுக்கக்கூடாதா, இல்லை ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா, இது மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் வரும். இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண வேண்டிய டாபிக்கு நீங்கள் கையில் என்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கணும், வாட் ஆர் த டாக்குமெண்ட் டு பி ப்ரிப்பேர்டு, ரெடியாக இருக்கணும், அடுத்து இதில் இருக்கிற ப்ராசஸ் என்ன, அதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்ற மாதிரியான இந்த வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்பர் 1, இதில் என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர்டாக இருக்குன்னு நினைக்கிறத விட நீங்கள் இருக்கிற எல்லா +2 சம்பந்தமாக படித்து முடித்த அனைத்து டாக்குமெண்ட்டுமே ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி மெயிலில் படிச்சுக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, மினிமம் 3 செட்லேருந்து ஒரு 4 செட் வரையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு செட்டை வீட்டில் நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு 3 செட்டை கையில் எடுத்துக்கோங்க, காலேஜ் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ், காலேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ராஸ்பெக்டஸ் உங்களுக்கு ஒரு இமெயில் ரிசீவ் ஆகும். அந்த இமெயிலில் ப்ராஸ்பெக்டஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட எவ்வளோ அதர் ஃபீஸஸ் வரைக்கும் செலவாக போகுது அந்த காலேஜ் அப்படின்ற அளவுக்கு நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த ஃபீஸ்லாம் எழுதி வச்சுக்கிட்டு டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கிறதுக்கான சேலஞ்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு இமெயிலுக்கு ரிசீவ் ஆகும், காலேஜ்லேருந்து கொடுத்துருவாங்க. அதில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதே போல் இந்த அலாட்மெண்ட்டை போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, டிடி எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஜாயின் பண்ணலாமா வேணாமன்ற ஃபஸ்ட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு கிளியராக வந்துருங்க. கிடைத்த கல்லூரியானது எனக்கு பண ரீதியாகவும் குவாலிட்டி ரீதியாகவும் ஈவன் என்னுடைய செலவினத்துக்கு பொருத்தமாக இருக்கிற ரீதியாகவும் எல்லாமே மேட்ச் அவுட் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் காலேஜ் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், சரிங்களா? சார் எனக்கு ஒரு 20% சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை, ஐ எம் எக்ஸ்பெக்டட் ராமச்சந்திரா, நான் வந்து செட்டிநாட்டில் இருக்கிறேன், இல்லை ஒரு சத்யசாயில இருக்கிறேன், எனக்கு வி வாண்ட் டு சேஞ்ச் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்டாக இருந்தாலும் டிமாண்ட் டிராஃப்ட் எடுங்க. எதுக்காக டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா மேபி வி கோ ஃபார் த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் போகிறச்ச யூ கேன் கலெக்ட் த டிடி இஸ் வெரி ஈஸி, சரியா? ஏன்னா அது உடனே கேன்சலேஷன் போட்டு அடுத்த டிடிக்கு போயிடலாம், இல்லை கேன்சலேஷன் போட்டு செகண்ட் ரவுண்டில் சாட்டிஸ்ஃபேக்டரி வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கே ஃபுல் பணத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பட் டிமாண்ட் டிராஃப்டாக இல்லாமல் காலேஜில் கொடுக்கும்போது பேமெண்ட் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கேருந்து கிரெடென்ஷியல் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு லிட்டில் பிட் டேக் டைம். ஏன்னா ரீஅலாட்மெண்ட்டோட ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு 4 நாள்லேருந்து 6 நாள் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அவங்க ஒரு 4 நாள் 5 நாள் டிலே பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிரமமான ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு நாம தள்ளப்படுவோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நாம அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோமா இல்லையா, ரைட்? இல்லை இந்த ரவுண்டில் ரிப்போர்ட் பண்ணலாமா வேணாமா, சரி ரிப்போர்ட் பண்ணாலும் அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோமா இல்லையா, அதுக்கடுத்து என்ன பண்ணணுன்றது ரொம்ப கிளியர் ஐடியாவில் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாது. சார் நான் முடிச்சிட்டேன், மை கேம் இஸ் ஓவர், டாட்டர் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா ஒன்றும் இஷ்யூவே கிடையாது, பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட் லிஸ்ட்டு நார்மலாக உங்கள்கிட்ட படிப்பு சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்குது எல்லாமே எடுத்துக்கோங்க. மேபி +2 உடைய லாஸ்ட் இயர் முடித்த மாணவராக இருந்தால் அவங்களுக்கு அந்த ஒயிட் கலர் ஃபார்மேட் தான் இருக்கும். மேபி ஒரிஜினல் வாங்காமல் இருந்தால் வாங்கிடுங்க, அதையும் கையில் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் சைன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஸ்கூலோட போனஃபைட் டீம்டு யூனிவர்சிட்டியில் பெருசாக செக்கிங்கில் இருக்காது, பட் இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளை யாரும் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நிப்பாட்டக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். இவ்வளோ பிளான்டாக போவோம், நம்ம கடைசியில் ஒன்றுமே பண்ண மாட்டோம். இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நம்பர்ஸ் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து அட்மிஷன் ப்ராசஸ் முடிச்சு ஐடி கார்டு காமிச்சு அதர் ஃபீஸ்லாம் கட்ட வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் பணம் கையில் கொஞ்சம் ஃபண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம அடுத்த லெவலில் யோசிக்கணும், ரைட்? ஸோ கோ ஃபார் தன் ஃபர்ஸ்ட் ஒன், டாக்குமெண்டேஷன். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் எல்லாரோடைய லாகின்லையுமே அலாட்மெண்ட் லெட்டர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. மினிமம் ஒரு 5 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு காப்பி தான் அங்கே கொடுக்க போகிறோம். முடிஞ்ச கலர் பிரிண்ட் எடுத்து இது உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி, என்னுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கிற பட்சத்தில் பிரிண்ட் எடுத்து லேமினேட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் 2, அட்மிட் கார்டு. நம்ம வந்து அட்மிட் கார்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதோட ஒரிஜினல் காப்பி கையில் வச்சுக்கோங்க. என்டிஏல கொடுத்தது மேபி சார் ஒரிஜினல் இல்லை, ஃபோட்டோ ஓட்டினதை மறந்துட்டேன், இங்கே இது இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லை, நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பதில் வச்சுக்கோங்க. எதுவும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நீட் யூஜி ஸ்கோர் கார்டு, ஒரிஜினல் ஸ்கோர் கார்டு, கரெக்ட் பிரிண்ட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து +2 மார்க் ஷீட்டு உங்கள்கிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டு 11th and 12th அதர் ஸ்டேட் மாணவர்கள் தான் அந்த மாதிரி சிக்கல் இருக்கும், தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்காது. +2 மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட் பை இன்ஸ்டிடியூஷன் லாஸ்ட் ஸ்டடிட். கடைசியாக பிடிச்ச எந்த ஸ்கூல்லையோ அதில் கண்டக்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்படின்னா சில ஸ்கூலில் டிரான்ஸ்ஃபர் கம் கண்டக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. உங்களுடைய டிசியில் ஏதோ ஒரு இடத்துல கேரக்டர் இஸ் குட்னு சொல்லிட்டாவே அது ஓகே தான், பட் தனியாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. மைக்ரேஷன் இது வந்து கம்பல்சரி கிடையாது. நான் டீம்டு யூனிவர்சிட்டி ஒரு காலேஜோட இது எடுத்திருக்கிறேன். இதில் மென்ஷன் பண்ணாத நிறைய கூட உங்கள்கிட்ட இருக்கலாம், இருக்கிற பட்சத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது இல்லாமல் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபு,
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப நாளாக இதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் உட்காந்து ஒர்க் பண்ணி வாங்கி வச்சது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறது தப்பே கிடையாது. எல்லாத்தையும் ஏன்னா இதில் கம்யூனிட்டிலாம் போட்டுக்க மாட்டேங்கன்னா கம்யூனிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி தேவையில்லை. மேபி உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கட்டாயமாக தேவைப்படலாம். இஃப் பிலாங் டு ஓபிசி கேட்டகரி. இஃப் யூ ஆர் பிலாங்ஸ் டு பிடபிள்யூடி கேட்டகரி, பிலாங்ஸ் டு எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, அந்த கேட்டகரி பேஸ் பண்ணி டீமில் கொடுக்கலாம். இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது அவசியம். இதில் மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? ரைட். அடுத்து மேபி எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பிசிக்கலி சேலஞ்சராக இருந்தால் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. பட் பிசிக்கலி சேலஞ்சர்லாம் 113 மார்க்கு அரசு மருத்துவக் கல்லூரி வாங்கியாச்சு, டீமுக்கு போக போகிறது இல்லை. மேபி ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற ஒரு பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்து ஸ்டூடெண்டாக இருந்தாருன்னா அவரோட சர்டிஃபிகேட் ரீசெண்டாக ரீஜனல் சென்டரில் ஒன்று வாங்கியிருப்பீங்க, அதை கையில் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், 10th உங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷனாக இருக்கணும். இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு, கிரேட் மார்க், இதெல்லாம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக. ஆதார் கார்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ். அதே போல் ஆதார் கார்டு, பேன் கார்டு ஃபார் பேரண்ட்ஸோட இது. மெடிக்கல் சர்டிஃபிகேட், பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் சவுண்ட்னஸ் ஃப்ரம் மெடிக்கல் ஆஃபீஸர் நாட் பிலோ ரேங்க் இன் கவர்மெண்ட் சர்ஜியன். எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே அவங்க ஓனாவே ஒரு டாக்டரை வச்சு ஒரு கேபின் வச்சு அங்கேயே இந்த டெஸ்ட்டை பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தனியாக இதுக்காக எங்கேயும் அலைய வேண்டிய நேரம் இருக்காது. அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். டுக்கு ரெடி ஸ்கேண்டு காப்பி 1லேருந்து 40 வரைக்கும் 14 வரைக்கும் ஸ்கேண்டு காப்பியாக மெயிலில் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. பென்ட்ரைவ் வந்து அதில் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹார்ட் காப்பி வச்சுக்கோங்க. 4 செட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி எக்ஸாம் ஈக்குவல் அண்ட் ஸ்டேட், அதர் ஸ்டேட் தான் இதெல்லாம் பொருந்தும், மற்றதில் எதுவுமே வராது. சரிங்களா? இதில் ஒரு சில பேருக்கு தெரியாது ஒன்று இது என்னன்னா 2 கேட்டகரி. ஒன்று வந்து நம்ம ரீஅலாட்மெண்ட் போகிறோம். சரிங்களா? இன்னொன்று வந்து ஒரு சிமுலேட்டட் டைம்ல நான் திரும்ப திடீர்னு பாண்டிச்சேரியில் சீட்டு வாங்கிட்டேங்க சார், அங்கே வெறும் 17 லட்சம் தான், நான் ஆல்ரெடி 25 லட்சம் கட்டிட்டு இருக்கிறேன், செகண்ட் ரவுண்ட் வருது, ஒரு டைலமா சுச்சுவேஷன் வருது, கன்ஃபியூஷன் வருது, அப்போ நான் ட்ராப் ஆகி வெளியில் போகிற மாதிரி இருந்தால் அவங்க ஒரு பெனால்ட்டி 50,000 போட போகிறத எனக்கு தெரிஞ்சு நிறைய கல்லூரியில் 75,000 போட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது வந்து ஃபர்ஸ்டிங்கன்னா ஃபீ டிடெக்டட் ஃப்ரம் கேண்டிடேட் அப்கிரேடட். நீங்கள் அந்த கல்லூரிலேருந்து இன்னொரு கல்லூரிக்கு போகிறேன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து 50,000 பிடிக்க போகிறாங்கன்றதை மறந்துடாதீங்க. அடுத்து அதே மாதிரி நீங்கள் சீட்டை சரண்டர் பண்ணிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு சிமுலேட் டைம்ல நம்மளே இன்ஃபார்ம் பண்ணுவோம், வீடியோ கொடுப்போம். அந்த டேட்ல எனக்கு இந்த சீட்டு வேண்டாம், நான் வேற ஒரு ஆப்ஷன் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் போக போறேன் அப்படி இருந்தாலும் இந்த 50,000 ரூபாய் மைனஸ் ஆகும். கோர்ஸை ஜாயின் பண்ணிட்டீங்க, எல்லா டூரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா கோர்ஸை விட்டு வெளியில போறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும். அதை தாண்டி வெளியில போக ட்ரை பண்ணீங்கன்னா என்டையர் கோர்ஸ் ஃபீஸையும் கட்டிட்டு தான் வெளியில போகணுன்றது. நீங்க அண்டர்டேக்கிங்லாம் உங்கள்கிட்ட கையெழுத்துலாம் வாங்கிடுவாங்க, நீங்கெல்லாம் சைன் பண்ணாதான் கொடுக்க முடியும். ஸோ அதனால ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோ டீம்டு யூனிவர்சிட்டியோ ஒரு பாசிட்டிவாக யோசிங்க. கரெக்டாக அடுத்த லெவலில் பிளான் பண்ணிக்கோங்க. நாளைக்கு போகும்போது இந்த டாக்குமெண்ட் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் இதில் ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் இருக்கிற ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு சொல்லணும். ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோ ஆல் இண்டியா கோட்டால கேட்டகரியில் போறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.